நம்ம ஆயில் வாங்கும்போது ஒரு 3 டைப் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில்ஸ், செமி சிந்தட்டிக், சிந்தட்டிக்னு 3 வகையில் இருக்கும். இந்த மினரல் ஆயில் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் இன்ஜினுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 cc to 100, 125 cc வரையும் நம்ம வந்து இந்த மினரல் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மினரல் ஆயில்ங்கிறது வேற எதுவும் கிடையாது, பெட்ரோலியமோட பை ப்ராடக்ட் தான். அப்படியே பெட்ரோலியம்ல இருந்து ஒரு ஆயிலை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மினரல் ஆயில். அதுக்கு அடுத்து வந்து செமி சிந்தட்டிக் ஆயில். இந்த செமி சிந்தட்டிக் நான் சொல்லும்போது அந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மினரல் ஆயில் ஒரு பாதி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிந்தட்டிக் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ரஸ்ட் ஆகாம இருக்க, கொரிஷன் ஆகாம இருக்க, ஹீட்டை வந்து கம்மி பண்ண, இதோட லூப்ரிகன்ட் வந்து நல்லா இருக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்தியாவில் பெரும்பாலும் இந்த செமி சிந்தட்டிக் ஆயில் தான் வந்து பயன்படுத்துவாங்க நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு. அடுத்து ஃபைனலாக வந்து ஃபுல்லி சிந்தட்டிக். மேக்ஸிமம் இன்னைக்கு நிறைய பேர் வாங்கக்கூடிய ஆயில் எதுனா அது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் தான். ஆனால் இது வந்து காஸ்ட்லியும் கூட. நான் வந்து மினரல் ஆயில் 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா இந்த ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து 1000 ரூபாய், 1200 ரூபாய், 1300 ரூபாய் வரையும் இருக்கு. இந்த ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து கம்ப்ளீட்டாவே கெமிக்கல் தான். ஸோ ஃபுல் கெமிக்கலை வச்சு தான் வந்து இந்த ஆயிலை வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட்டும் ஒரு நல்ல லூப்ரிகன்ட்டாகவும் இது வந்து இருக்கும்.